என்ன அந்த நேரம் உங்க மூத்த பொண்ணு தென்றலுக்கு ஆகாஷோட நிச்சயமானதுனால உங்க ரெண்டாவது பொண்ணு நிலாவுக்கு என் பையனை எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டீங்க. ஒருவேளை அப்ப தென்றலுக்கு நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா நீங்க அவளுக்கு தானே என் பையனை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்புறம் என்ன, உங்க முத பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன, ரெண்டாவது பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன, மொத்தத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் உங்க குடும்பத்துக்கு மருமகனா வந்தா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே? என்ன 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 ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? இத பாருங்க, அப்ப உங்க மேல இருந்த அபிப்பிராயம் எனக்கு வேற, இப்ப இருக்கிற அபிப்பிராயம் வேற. இப்ப உங்களை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிப்பேன்? அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இனி அந்த கல்யாணம் திரும்ப நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தென்றல் அதுக்கு எப்பவுமே சம்மதிக்க போறதில்ல. சம்மதிக்க மாட்டாங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவளை யாருக்கும் கட்டி கொடுக்காம வீட்லயேவா வச்சுக்க போறீங்க? இல்ல இல்ல, யாருக்காவது அவளை கட்டி வைக்க தானே போறீங்க. அதுக்கு நீங்க பேசாம என் பையனுக்கு கட்டி வச்சிருங்க. என் பையன் உங்க பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கான். அவளை கடைசி வரைக்கும் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவான். சித்து என் பையங்கிறதுக்காக மட்டும் சொல்லல, நிஜமாவே என் பையன் மாதிரி இன்னொரு பையன் உங்க பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். இது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என் பையன் உங்க பொண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டான். கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு என் மேல உள்ள கோவத்திலையும் உங்க தனிப்பட்ட ஈகோனாலையும் என் பையனை வெறுத்துறாதீங்க. என் பையன்தான் உங்க பொண்ணுக்கு 100% பொருத்தமான மாப்பிள்ளை. முறையா நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைச்சேன். நீங்க இவ்ளோ தூரம் பேசுனதுனால கேக்குறேன். என் பையனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சொல்லுங்கம்மா, கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிறுத்துங்க. விட்டா ஒரேடியா பேசிட்டே போறீங்க. என் பொண்ணோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணு தென்றலுக்கு ஆகாஷ் மாப்பிள்ள மட்டும்தான் பொருத்தமான மாப்பிள்ள. அவர் இடத்துல நான் வேற யாரையும் யோசிக்க கூட மாட்டேன். தேவையில்லாம கனவு காட்டுறதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. முடிவா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்ணை நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாங்கிற நினைப்போட என் பொண்ணு கூட பழகினீங்கன்னு வைங்க, மரியாதை கட்டுறோம் சொல்லிட்டேன். அத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இப்ப வந்தேன். என்னடா அந்த தென்றல் கோயிலுக்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வர காணோம்? எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. ஒருவேளை சாமி கும்பிட்டு அப்படியே பின்வாசல் வழியா போயிருப்பாளோ? அதே புறா பின்னாடி போயிருப்பா. அவங்க 2 பேரும் வந்த வண்டியா அங்கதான்டா நிக்குது. தானா, நான் வேணா கோயிலுக்குள்ள போய் அந்த தென்றல் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரட்டுமா? சரி, நீ போய் பாத்துட்டு வா. ஏய் சொல்லுதானா, நீ அவளை ஃபாலோ பண்றத அவளோ இல்ல அவன் கூட வந்திருக்கவனோ இல்ல கோயிலுக்குள்ள இருக்கவங்களோ யாரும் கவனிக்காத அளவுக்கு பாத்துக்க. சரிதானா? சரி போ.
சென்டர்ல பாத்துட்டியா? பாத்துட்டு இருந்தானா? அவளும் அவன் கூட வந்த பையனும் பிரகாரத்தை சுத்திட்டு இருக்காங்க. அப்படியா? தானா அவளும் அவன் கூட வந்த பையனும் மட்டும்தான் பிரகாரத்தை சுத்திட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்ல. பேசாம இங்கேயே வச்சு அவ கதையை முடிச்சுட்டுமா? கரெக்டா முடிச்சிடுவியாடா? அதெல்லாம் பக்காவா முடிச்சிருவேன் தானா. பொருள் கூட கையிலே தான் இருக்கு. சரி, ஷார்ப்பா முடிச்சுட்டு யாருக்கும் டவுட் வராத அளவுக்கு டக்குன்னு எஸ்ஐ வெளியில வந்துரு. சரிதானா? சொல்லுதனா? டேய், என்னாச்சு? அவளை தூக்கிட்டியா? கரெக்டா கத்திய கழுத்துல இறக்குற நேரத்துல நீ போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நீ போனை கட் பண்ணு, நான் அவ கடையை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். இரு, அவசரப்படாதடா. சொல்லுதனா, என்னாச்சு? இல்ல, நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவளை கத்தியாலலாம் கொல்ல வேணாம். ஏன்னா இந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா சொல்லியிருக்காங்க. அவளை கோயிலுக்குள்ள வச்சு எதுவுமே பண்ண வேணாம். அவ வெளியே வந்த உடனே பாத்துக்கலாம். கிளம்பி வா. என்னதானே இப்படி சொல்ற நீ? ஏய், வாடான்னு சொல்றேன்ல. சித்து, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? உட்காருங்க. சித்து, உண்மையிலேயே இன்னைக்குதான் என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நிஜமான விஷயம் என்னன்னா, நான் வெளியே எல்லாரும் முன்னாடியும் போல்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பாஸ்ட பத்தி யோசிச்சு வலியோட தான் இருக்கேன். அது என்னமோ இன்னைக்குதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காலையில வீட்ல அப்பாவும் என்கிட்ட ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் பேசினாரு. அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வந்தா நீ சர்ப்ரைஸா என்னோட பர்த்டேவை வேற மாதிரி சந்தோஷப்படுத்திட்ட. இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எனக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை வேற பண்ணிருக்க. இதெல்லாம் பார்த்து என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கிடைச்ச இந்த நிம்மதியே என் வாழ்நாள் பூரா கிடைச்சா அதுவே போதும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, எப்படியாச்சும் என் மேரேஜ் விஷயம் மட்டும் என் மனசுல இருந்து மொத்தமா அழிஞ்சு போயிடணும். கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷமான சம்பவத்தை விட கசப்பான சம்பவம் சீக்கிரமே நம்ம மைண்ட்ல இருந்து காணாம போயிடும். உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்தா எந்த கசப்பான சம்பவமும் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடும். சரி, போலாமா? என்னாச்சுங்க? என்னங்காச்சு? ஐயோ, தூசு விழுந்துருச்சு போல இருக்கு. தூசியா? கொஞ்சம் இங்க பாருங்க. சித்து, கண்ணு ரொம்ப உறுத்துது, கொஞ்சம் ஊதி விட. சீக்கிரம். சரிங்க. லைட்டா கண்ணை திறங்க. இப்போ பரவாயில்லைங்க? சரியாயிடுச்சு.
டேய் அந்த தென்றல் வந்துட்டாடா. இப்போ தூக்கிலாமா தானா? அவசரப்படாத. இங்க வேண்டாம், வேற நல்ல இடமா பார்த்துக்கலாம். டேய் ஃபாலோ பண்றேன். டேய் வண்டியில ஏறா. சித்து, ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும் போல இருக்கு. பக்கத்துல புதுசா டிரைவிங் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க வேணா போலாமா? ஆஹா, அங்கெல்லாம் வேண்டாம், விடு. அங்க எப்பவுமே யூசுவலா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு 90s கிட்ஸ் சாப்பிடுற மாதிரி ஏதாவது வாங்கி தரியா? என்னது 90s கிட்ஸா? ஏங்க அதெல்லாம் இங்க எப்படிங்க கிடைக்கும்? என்ன கேட்டா, எனக்கு இப்ப 90s கிட்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, அதான் சாப்பிடணும் போல இருக்கு. நீயே தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடு. இன்னைக்கு நான் பர்த்டே பேபி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் ஆசைப்படுறத நீ வாங்கி கொடுத்தே ஆகணும். சரிங்க, நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா லெஃப்ட்ல ஒரு கடை வரும், அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. டேய் நித்ரா நித்ரா. இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த பொண்ணு தனியா தான் அங்க நிக்கிறா. இதான்டா சரியான டைம், அடிச்சு தூக்கிடுறா. டேய் வேணாம், இரு இரு, போலீஸ் வந்திருக்காண்டா, எதுவும் பண்ண வேணாம். ஏங்க இது ஓகேவா? எஸ். வண்டியரா. அச்சு தூக்குடா. ஏங்க சக்சஸ். வண்டியா